ரூபாய் குறைந்து விற்பனையாகி வருகிறது. தங்கம் விலை கடந்த 4 நாட்களாகவே பார்த்தோமெனால் சவரனுக்கு 8680 ரூபாய் குறைந்திருக்கிறது. வெள்ளி விலையும் குறைந்திருக்கிறது. தங்கம் விலை தொடர்ந்து உச்சத்திலேயே இருக்கிறது. கடந்த மாதம் 25ஆம் தேதியிலிருந்து தாறுமாறாக அதன் விலை எகிரி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி ஒரு சவரன் 65,480 இருந்த நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி சவரன் 66,000ஐயும் 31ஆம் தேதி 67,000ஐயும் தாண்டியது. அதன் தொடர்ச்சியாக மேலும் விலை உயர்ந்து கடந்த 1ஆம் தேதி ஒரு சவரன் 68,000 என்ற புதிய உச்சத்தை கடந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் 4ஆம் தேதி தங்கம் சவரனுக்கு 1,200 அதே போன்று மறுநாளான 5ஆம் தேதி சவரனுக்கு 720 குறைந்து ஒரு சவரன் 66,480 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனைத் தொடர்ந்து வார தொடக்க நாளான நேற்று சவரனுக்கு 200 குறைந்து ஒரு சவரன் 66,280க்கு விற்பனையானது. இந்த நிலையில் தொடர்ந்து 4வது நாளாக இன்றும் தங்கம் விலை குறைந்திருக்கிறது. கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்த 1 கிராம் தங்கம் 8,225 ரூபாய்க்கும், சவரனுக்கு 480 குறைந்து ஒரு சவரன் 65,800க்கும் விற்பனையாகிறது. தங்கம் விலை 4 நாட்களில் சவரனுக்கு 2,680 குறைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. வெள்ளி விலையும் குறைந்திருக்கிறது. கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 102 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 1000 ரூபாய் குறைந்து பார் வெள்ளி 1,02,000 ரூபாய்க்கும் விற்பனையாகுவது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து குறைந்து வருகிறது. அமெரிக்காவை சேர்ந்த பங்குச்சந்தை நிறுவனம் அடுத்து வரக்கூடிய தங்கத்தின் விலை பாதியாக குறையும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் 4 நாட்களாகவே தங்கத்தின் விலை தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து வரக்கூடிய சித்திரை வைகாசி மாதங்களில் முகூர்த்த நாட்கள் வர இருக்கக்கூடிய நிலையில் தங்கம் விலை குறைந்து வருவது தற்போது இல்லத்தரசிகளையும் அதே போன்ற பொதுமக்களையும் பார்த்தோமெனால் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த வருட இறுதிக்குள் 80,000 எட்டும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த வருட மத்தியில் தங்கத்தின் விலை பார்த்தோமெனால் குறைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. தங்க நகை மீதான இந்த விற்பனையும் அதிகரிக்கும் என தற்பொழுது தங்க நகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருப்பதும் அதே போன்று தங்கத்தை வாங்குவதற்கு இது சரியான நேரம் என தற்பொழுது உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது.